பேரவை விதி 55 கீழ் பால் விலை கொள்முதல் விலை மற்றும் ஊக்கத்தொகை உயர்வு குறித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது குறித்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அகில் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் OS முனியன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் 55 விதிகள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் தகவல் குரலாக எடுத்துக்கொண்டு இந்த அவையின் முன் வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது இது குறித்து பதில் சொல்ல விரும்பினால் பதில் அளிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் மென்ஷன் பண்ணலாம். பரந்தூர் விமானத்தை பற்றி சொல்லணும். அரசின் சார்பில் மாண்புமிகு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்க அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்க குற்றச்சாட்டுல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா. அந்த விளக்கத்தை நான் விதிப்படி படிச்சிடறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்ப அனுமதி இல்லை. அப்ப நீங்க இல்ல மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்க இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்க சொல்லலாம். உட்கார நீங்க பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்க பேரை படிச்சுட்டேன். நீங்க விருப்பப்பட்டால் நீங்க பேசலாம். இல்லாவிட்டா அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி குற்றச்சாட்டு இல்ல ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்க பேரை படிச்சுட்டேன். இல்ல அடுத்த உறுப்பினர் பேரை நான் படிச்சிருவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன். பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்க படிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் இப்ப தனியாருக்கு போய் பால் ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமா இருக்கும். குறைந்த விலையிலே அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் யாராத்தால 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியா நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு வகைகள்லாம் பார்க்கிறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்க போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கு நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள் எல்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் 1 லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்ப பார்த்தா ஜனவரி 25 இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்ப பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.